அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில லக்னத்தில் நின்ற கிரகங்கள் தரும் பலனை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஜாதகத்தினுடைய பிறப்பு புள்ளியை லக்னம் என்று வரையறுக்கிறோம். அந்த லக்னம் என்பது ஒரு மனிதனுக்கு எந்த பலனை தருதுன்னா, ஜாதகருடைய எண்ணம் செயல்திறனை லக்னம் தான் உறுதிப்படுத்துகிறது. லக்னத்தை பொறுத்துதான் ஒரு ஜாதகர் சக மனிதர் கொடுக்கிறதையும் பிரபஞ்சம் கொடுக்கிறதையும் எப்படி எடுத்துக்கொள்வார் என்பதை சொல்கிறது. அதுபோல் லக்னமே அவருடைய எண்ணமாகிறது, லக்னமே அவருடைய நடவடிக்கை ஆகிறது. எந்த தசாபுத்திகள் நடப்பில் வந்தாலும் சரி, யோக தசையோ அவயோக தசையோ, ஒருவருடைய பண்புகளும் குணங்களையும் தீர்மானிக்கிறதா இந்த லக்னம் இன்றையமையாத ஒரு நிலையில இருக்கிறது. அதுபோல் லக்னம் ஒருவருக்கு வலுத்து விட்டால் வாழ்க்கையில் யோகமா இல்லைன்னா கூட வாழ்க்கையை போராடியாவது ஜாதகர் கடந்து சென்று விடுவார். சகல விதமான பலனையும் தானாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. இந்த அளவுக்கு ஒரு உறுதித்தன்மை கொண்டதுதான் லக்ன பாவம். இப்படிப்பட்ட லக்னத்துல கிரகங்கள் இருந்தா என்ன பண்ணும்? பொதுவா லக்ன புள்ளியில் எந்த கிரகம் இருந்தாலுமே விதி அந்த கிரகத்தினுடைய காரகங்களை வெளிப்படுத்தும். அந்த கிரகத்தினுடைய காரகங்களை ஜாதகருடைய பண்பில் நாம் பார்க்கலாம். ஒரு மனிதர் ரொம்ப நேர்மையான நபரா இருக்கிறார், நல்ல மனிதரா இருக்கிறார், எந்த விதமான சட்டத்திற்கு புறமான செயல்களும் இல்ல, தெய்வ சிந்தனைகள் இருக்கு, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவர் ஜாதகத்துல லக்னத்துல குரு தொடர்பு கொண்டிருக்கும். அது போல ஒவ்வொரு கிரகங்களுடைய காரகங்களும் லக்னத்தில் வெளிப்படும். அந்த வெளிப்பாட்டில் ஜாதகர் நன்மையை அனுபவிப்பாரா தீமையை அனுபவிப்பாரான்றது ஒரு விதி உண்டு. பொதுவாலும் குடும்பமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இருக்கிற 10 ரூபாய் எடுத்து பிறருக்கு தான தர்மம் பண்ணா அது இறைவனுக்கு வேணா நல்லதா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்க மற்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க முடியாத நிலை இருக்கும். அது போலதான் ஒரு கிரகம் லக்னத்தில் அமர்ந்தால் நன்மை எப்பொழுது செய்யும், அந்த கிரகம் எப்படி பலன் செய்யும்ன்றதை இந்த பதிவுல பார்க்கலாம். சூரியன் முதல் சுக்கிரன் வரை நவ கிரகங்களும் இருந்தால் என்ன பலன்றத முதல் விதி. லக்னம் எப்பொழுதுமே, லக்னம் என்பது ஒரு ஜாதகருடைய உயிரை குறிக்கிறது. லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பாக ஸ்தான பலத்தோட இருக்கணும், அப்பதான் அந்த காரகம் வெளிப்படும். ஸ்தான பலம் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஸ்தான பலத்தை பெறும். லக்ன கிரகம் ஸ்தான பலத்தை பெற்றே இருக்க வேண்டும். அப்பதான் அந்த கிரகம் அந்த காரகத்தின் மூலியமா, கிரக காரகத்தின் மூலியமா வெற்றியை கொடுக்கும். இரண்டாவது விதி, இது முதல் விதி. இரண்டாவது விதியாக லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம், லக்ன கிரகம் 5, 9ஆம் அதிபதி தொடர்பை பெற வேண்டும். அது யோகரோ அவயோகரோ தொடர்பை பெற வேண்டும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, அப்பதான் ஜாதகருக்கு அது யோகத்தை போடும். இந்த 2 விதியில லக்னத்துல இருக்கிற கிரகம் கண்டிப்பா இருக்கணும். ஸ்தான பலம் என்பது அந்த கிரகம் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தவம் திக்பலம் ஏதேனும் ஒரு நிலையில உயரிய ஸ்தான நிலையிலிருந்து அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 5, 9ஆம் அதிபதியுடைய தொடர்பை பெற்றால் கிரக காரகத்தினால் ஜாதகருக்கு வெற்றி உண்டு. உதாரணத்திற்கு அவயோகியாகி, இப்ப குருவே இருக்கட்டுமே, ரிஷப லக்னத்திற்கு அவயோக நிலையில லக்னத்துல இருக்கிறாருன்னா அந்த பொது சிந்தனைகள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். அதுவே அந்த குருவோட சனி பகவான் இருக்கிறாருன்னா பொது சிந்தனையோடு சேர்த்து தர்ம சிந்தனையும் இருக்கும். அதுதான் விதி. அப்ப 5, 9ஆம் அதிபதி தொடர்போட லக்னத்தில் ஒரு கிரகம், லக்னம் எடுத்துக்கலாம், இல்ல லக்னாதிபதி இன்னும் கூட எடுத்துக்கலாம். லக்னத்தில் கிரகம் லக்னாதிபதி, இது கூட லக்னாதிபதி இதுவும் தொடர்பு இருக்கா. நம்ம முதன்மே லக்னத்தில் கிரகத்தை பார்க்கலாம். இப்ப சூரியன் லக்னத்துல இருக்கிறார். இந்த விதி முழுக்க யோக விதி. சூரிய லக்னத்துல ஸ்தான பலத்தை பெற்று 5, 9ஆம் அதிபதி தொடர்புல இருந்தா இந்த பலன்லாம் இருக்கும். சூரியன் உங்க சுய ஜாதகத்துல லக்னத்துல இருக்கிறார். ஜாதகருக்கு தலைமை பண்பு அதிகமா இருக்கும். ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய செயல்திறன்கள் அதிகமா இருக்கும். அரசு சப்போர்ட் ஜாதகருக்கு கிடைக்கும். நிறுவனங்கள் வேலை பார்க்கிறாருன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஜாதகருக்கு உறுதுணையாக இருக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவர், ரொம்ப மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர். எந்த இடத்திலாவது தனக்கு ஒரு இழுக்கு என்றால் அந்த இடத்து பக்கமே போகாத நபர், கௌரவத்தை பெரிதும் விரும்பக்கூடிய நபராக இருப்பார். அதுபோல பெரியவர்களால் பாராட்டு பெறக்கூடியவர்களாகவும் சரியான நேரத்துல பிரச்சனைகளிலிருந்து சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய, தீர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய டஃப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை ஒருங்கிணைத்து, மக்களை ஒருங்கிணைத்து அல்லது தன் குடும்ப சூழ்நிலையை ஒருங்கிணைத்து ஜாதகர் அது வெற்றி காணக்கூடிய தலைமை பண்பு சூரியனால் கிடைத்து வருகிறது. ஏதோ ஒரு விஷயம், இந்த சூரியன் ஜாதகருக்கு கௌரவத்தின் மீது அதிக ஈடுபாடுகள் இருக்கு. லக்னத்துல சந்திரன் இருக்கிறார்.
சந்திரனை பொறுத்த வரைக்கும் தாய் மனோகாரகர், ரொம்ப சேவையை குறிக்கக்கூடிய கிரகம். லக்னத்தில் இருக்கும்போது தன்மையான மனிதரை உருவாக்கி கொடுக்கிறது. எல்லோரிடமும் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்கிறார். ஜாதகர் தன்மையை அதிகம் வெளிப்படுத்துகிறார். ஒரு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நபராக இருக்கிறார். சேவை மனப்பான்மை ஜாதகருக்கு இயல்பாகவே வந்துவிடுகிறது. பிறருக்காக பரிவு குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய நபராக லக்னத்தில் சந்திரன் அமர்ந்து விடுகிறார். கண்டிப்பா இந்த சந்திரனும் 5, 9ஆம் இடம் ஸ்தான பலத்தோட இருக்கணும். தொடர்பு 5, 9ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு இருக்கணும். இருந்தால் தான் இந்த பண்புகள் யோகம். இதை இல்லை என்றால் ஜாதகர் அதுல அவயோகத்தை அனுபவிப்பார். இது முழுக்க யோக பலன். செவ்வாய் லக்னத்தில் இருக்கிற போர்க்கார கிரகம், பூமியை பறைசாற்றக்கூடிய கிரகம், எதையுமே ஒரடியா செய்து முடிக்கக்கூடிய கிரகம். அப்ப ஜாதகர் ரொம்ப துருதுருப்பா இருப்பார். ஒரு விஷயத்தை ஒரடியா செய்து முடிக்கணும்னு ஆர்வமாக இருப்பார். வேகம் கொண்ட நபராக இருப்பார். துணிகர சிந்தனை கொண்ட நபராக இருப்பார். சொன்ன சொல்லை உடனடியாக செய்து முடிக்கிறவராக இருப்பார். யோகரா 5, 9ஆம் அதிபதி தொடர்புல இருந்தா அது யோக நிலையில பயன்படும். அவயோகிகளுடைய தொடர்புல இருந்தா ஜாதகர் முன்கோபியாக இருப்பார், கோபக்காரராக இருப்பார், பிறருக்கு பயனில்லாத நபராக இருப்பார், சண்டை சச்சரவு வம்பு வழக்குகளில் சிக்கக்கூடியவராக இருப்பார். செவ்வாய் யோகமா இருக்கிறவங்களுக்கு அட்வான்ஸ் ஸ்கில் எல்லாம் கிடைக்கும். நிறைய துணிகரமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். செயலை உடனடியாக முடிக்கக்கூடியவர், வேகம் மிக்கவராக ஜாதகரை வரையறை செய்யும். ஜாதகர் நிறைய விளையாட்டுத்துறை ஆர்வங்களை கொண்டவராக வரையறுக்க செய்யும். ராகு லக்னத்துல இருக்கிறார், போகக்காரகர், எதையுமே பெரிதுபடுத்தக்கூடியவர். ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த ஆதிபத்தியங்களே எக்ஸ்பெண்ட் பண்றவர் தான் ராகு. அப்ப லக்னத்துல இருக்கிறாருன்னா ஜாதகருடைய எண்ணத்தை பெரிதுபடுத்திக் கொண்டே இருப்பார். அதீதமான விசால சிந்தனையாக இருப்பார். திண்ணையில் படுத்து இருந்தாலும் பிரபஞ்சத்தை பற்றி யோசிப்பவராக இருப்பார். கோடிகளை பற்றி யோசிப்பவராக இருப்பார். அது நடைமுறையில சாத்தியப்படுமான்னா 5, 9ஆம் அதிபதிகள் தொடர்போடு இருக்கும்பொழுது ராகு தசை தான் சாத்தியப்படும். சாதாரண இடத்தில் இருப்பவருக்கு பெரும் மிஷனை செய்து முடிக்கக்கூடிய பெரும் எண்ண ஓட்டங்களை காட்சிப்படுத்தக்கூடியதுதான் இந்த ராகு. அது யோகமாக இருந்தால் 5, 9ஆம் அதிபதி தொடர்போடு ராகுக்கு வேடு கொடுத்த வலுத்து இருந்தாருன்னா அவருக்கு ராகுவோட தொடர்பு தசை வரும்போது பெரிய மனிதராக மாற்றும். பெரிய பெரிய சிந்தனைகள், பெரிய பெரிய எண்ண ஓட்டங்கள், கனவுகள், அதே போல ஜாதகருடைய விஷனும் பெரிதாக இருக்கும். குரு பகவான் லக்னத்தில் இருக்கிறார், திக்பலத்தை பெறுவார். நல்ல மனிதராய் உருவாக்கி கொடுக்கிறார். குரு திக்பலத்தில் இருக்கும்போது நேர்மையான மனிதர், பிறருக்கு எந்த விதத்திலும் தீங்கு நினைக்காதவர். ஒருவர் தனக்கு தவறே செய்தாலும் அவரை மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவராக இந்த லக்னத்தில் குரு இருப்பவர் அமைந்து விடுகிறார். தான தர்ம சிந்தனைகள் இருக்கு. பிறருக்கு எதையும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. கௌரவத்தை பெரிதும் விரும்புகிறார். இறை நம்பிக்கைகளை அதிகம் கொண்ட நபராக இருக்கிறார். ஒருபொழுதும் பிறருக்கு எந்த விதத்திலும் தவறு விடக்கூடாது என்ற எண்ணத்தையும் ஜாதகர் பெற்றிருக்கிறார். அதிகமாக சுயச்சார்ந்த ஒழுக்கம் கொண்ட நபராகவும் இறை நம்பிக்கை, இறைபக்தி கொண்ட நபராகவும் இந்த லக்னத்தில் குரு இருக்கிறவரை உருவாக்கி கொடுக்கிறது. சிறு உயிரினங்களுக்கு கூட தீங்கு விளைவிக்க கூடாது என்ற அந்த எண்ணத்தை கொடுக்கிறது. சனி பகவான் லக்னத்துல இருக்கிறார். இந்த 5, 9ஆம் அதிபதி தொடர்புல இருக்கணும். ஒளி கிரகங்களோட தொடர்புல இருந்தால் தான் சனி நன்மை. இல்லை என்றால் ஜாதகரை சற்று தந்திரமாக சிந்திக்கக்கூடிய நபராக மாற்றுகிறது. சுயநலம் கொண்ட நபராக மாற்றுகிறது. அதுபோல கடினமாக உழைக்கக்கூடிய நபராக ஜாதகரை மாற்றுகிறது. ரொம்ப கடுமையா உழைக்கிறார். ஒருவேளை லக்ன யோகர்களுடைய தொடர்பை பெற்ற சரியாக இருக்குன்னா கொண்ட கொள்கைக்கு நேர்மையாக கடைசி வரைக்கும் உழைக்கிறார். மக்கள் மத்தியில எல்லோருக்காகவும் கடுமையாக உழைக்கக்கூடிய, அதாவது குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவராக இருக்கிறார். குடும்ப உறவுகளுக்காக உழைக்கக்கூடிய நபராக இருக்கிறார். நம்பி வந்தவருக்காக உழைக்கக்கூடியவர். ஜாதகர் அதிகமாக லேசினஸ் கொண்டவர், அடிக்கடி டயர்டாகக்கூடிய குணாதிசயங்களை கொண்டவராகவும், ஒரு வேகம் இல்லாமல் ஒரு பொறுமையும் ஒரு நிதானமும் கொண்ட நபராக ஜாதகரை மாற்றி விடுகிறது. புதன் பகவான் லக்னத்தில் இருக்கிறார், திக்பலத்தை பெறுகிறார். புதன் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு திக்பலம், இளமையான தோற்றத்தோடு காட்சி அளிக்க போடுவார். ஜாதகருக்கு புத்தி சாமர்த்தியத்தை கொடுக்குது. இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்படக்கூடிய குணாதிசயத்தை கொடுக்குது. எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற இலக்கான சாதுரியங்களை பறைசாற்றுகிறது. கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. எதை எளிதில் கத்துக்கக்கூடிய ஆற்றல், ஏட்டு படிப்பல்ல, கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் நினைவாற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கிறது. பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கிறது. ஜாதகருக்கு சேமிப்பின் மீதான எண்ண ஓட்டங்களை அதிகப்படுத்தி கொடுக்கிறது. கேது பகவான் அமர்ந்திருக்கிற லக்னத்துல ஞான மோட்ச கிரகம், ஒரு ரிசர்வ் டைம், பிறரிடம் அதிகமாக எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் தன்னுள்ளே 1000 கேள்விகளை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஜாதகர். ஆன்மீக எண்ணம், இறை சிந்தனை கொண்டவர். நல்ல மனிதராக கேது லக்னத்தில் இருப்பவரை உருவாக்குகிறது. தன்னுள்ளே பல 1000 கேள்விகளை கேட்டு அதற்கு தன்னுள்ளே அறிவு நெறியை பெறக்கூடியவராக இருக்கிறார். சுபரோட தொடர்பு பெற்றிருந்தால் ஜாதகருக்கு தெய்வ கடாட்சங்கள் கிடைக்கும். அதிகமான கேது இருப்பவர்கள்
எல்லா விதமான அறிவையும் தன்னுள்ளே பெற்ற நபராக இயற்கையாகவே அமைந்து விடுவார்கள். சமூகத்திலே பிற உயிரினங்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத நல்ல எண்ணத்தோடு பொதுநல சிந்தனையோடு எல்லோருக்கும் தான தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ண விஷயம் ஜாதகருக்கு இருக்கும். சுக்கிரன் லக்னத்துல இருக்கு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சிற்றின்ப கிரகம். இலைசை நாடகங்கள் மீது ஆர்வம். தானும் மகிழ்ச்சியா இருக்கணும், பிறரும் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்ற எண்ண ஓட்டங்கள் உண்டு. எல்லோரும் சமூகத்திலே சந்தோஷமா இருக்கணும். எந்த துயரம் வந்தாலும் ஜாதகர் மட்டும் லக்னத்தில் சுக்கிரன் இருப்பவர் அதை பெரிதுபடுத்தாமல் அடுத்த கட்டத்திற்கு பயணப்படக்கூடியவர். வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு பயணப்படக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்களை ஜாதகருக்கு கொடுக்கும். தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கான அதிக ஆற்றலை கொடுக்கும், அதிக எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். சிறிய ஒரு பொருளாக இருந்தாலும் அதை கலைநயத்தோடு ரசிக்கக்கூடிய நபராக லக்னத்தில் சுக்கிரன் இருப்பவரை உருவாக்கும். லக்ஸுரியஸ் பொருட்களை அதிகம் விரும்பக்கூடிய நபர்கள், லக்ஸுரியஸ் பொருட்களை அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு யோக நிலையை கொடுக்கும் 5, 9ஆம் அதிபதிகளுடைய தொடர்பில் இருந்தார். இப்ப லக்னத்துல இந்த 9 கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த கிரகத்தினுடைய பண்புகள் இருக்கும். இந்த பண்புகள் யோகமா பயன்படுறது 5, 9ஆம் அதிபதிகள் தொடர்புலயே ஸ்தான பலத்திலேயும் தான் இருக்கு. ஒருவேளை 5, 9ஆம் அதிபதி தொடர்புல எல்லாம் அவயோகி தொடர்போடு இருக்கிற அதே பண்புகள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படாம வாழ்க்கையில என்ன மட்டும் ஜாதகருக்கு இருக்கும். அதனால வீட்டில் இருப்பவர்களாலும் நாட்டில் இருப்பவர்களாலும் ஜாதகருக்கு யோகம் இல்லாமல் அவயோகங்கள் கிடைக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.